Everyone, welcome to Boolean Buffett. Today we are going to discuss about another no-code and low-code AI platform that is nothing but Medu. இதை வந்து டெவலப் பண்ணது வந்து ஆக்சுவலி பைடுங்கிற ஒரு கம்பெனி தான். லைக் இட்ஸ் a China based AI model, and this model lets you build a full stack web application like front end and back end and database and integrations, other third party stuff கூட இதில் integrate பண்ணிக்கலாம் by giving a natural language prompts or using a drag and drop interface. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் லாகின் ஆர் சைன் அப் பண்ணும்போது, ஸோ திஸ் இஸ் த பேஜ் யூ ஆர் அபவுட் டு see. ஸோ திஸ் இஸ் த லேண்டிங் பேஜ், அண்ட் here are the place you are about to give proper prompt with detail. And of course you can attach any images கூட நம்ம இதில் attach பண்ணி based on the images you can able to build an web application. அண்ட் ஆல்சோ இது வந்து லைக் ஒரு டாக்குமெண்ட்டு கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணி அது ரிலேட்டடாக வந்து நம்ம அடுத்து என்ன ஸ்க்ரீனிங் பண்ணணுமா இல்லை அனாலிசிஸ் பண்ணணுமாங்கிறத யூ கேன் டூ இட் வாட் எவர். அண்ட் இந்த மார்க்கெட் பிளேஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து செவரல் கேட்டகரிஸஸ் எல்லாம் இருக்கும். லைக் த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் who have already built the application based on different categories, whether it could be an education or a website or marketing or productivity, e-commerce and games and survey. இந்த மாதிரி நிறையா வந்து கேட்டகரியில் வந்து அவங்க வந்து வெப்சைட்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் view or you can use this template to build your own application. அண்ட் டிஃபால்ட்டாக வந்து 400 credits வந்து ஒன்ஸ் யூ சைன் அப் பண்ணும்போது நமக்கு வந்து கிடச்சிரும் இதில். அண்ட் ஸோ தேர் ஆர் ஸோ மெனி ப்ராஸ் அண்ட் கான்ஸ் வந்து அவைலபிள் அலாங் வித் சம் ப்ராம்ஸ் வந்து எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஐல் ட்ரை டு பில்ட் அண்ட் ஆர் கிரியேட் அண்ட் ஜென்ரேட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணலாம் இதில். லைக் வந்து ஒரு வெப்சைட் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு மைக்ரோ டூல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இது பண்ணியிருக்கேன். Let's I just copy the prompt here and over and paste it over here. ஸோ இது வந்து ப்ராம்ப்ட் வந்து ஓகே, ப்ராம்ப்ட் ஆப்டிமைசேஷன் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் சி இது வந்து கிளிக் பண்ணால் ப்ராம்ப்ட் வந்து எந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எஸ், டீட்டெயில்டாக வந்து அந்த ப்ராம்ப்டை ஆப்டிமைஸ் பண்ணி என்னென்ன காம்பனண்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ சப்போஸ் ஒரு பேசிக் லெவலில் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தாலே, அண்ட் பேஸ்ட் ஆன் திஸ் ஆப்ஷன்ஸ் டீட்டெயில்டாக வந்து அதோட ப்ராம்ப்ட் என்ன வேணும் நமக்கு அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணி என்னென்ன காம்பனண்ட்ஸ் எல்லாம் வேணும், அதில் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அண்ட் வெதர் இட் குட் பி அ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஆர் ஏபி இன்டகிரேஷன் ஆர் சிஸ்டம் லெவல் டிசைன், ஆர்கிடெக்சர் அண்ட் டேட்டாபேஸ் ஸ்கீமாலாம் என்ன இருக்குது, அண்ட் மாக்அப் டிசைன்ஸ் எல்லாம் எந்தெந்த பேஜுக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே அண்ட் டீட்டெயில்டாக நமக்கு வந்து ப்ராம்ப்டாக வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கு. லைக் இட்ஸ் அ கிரியேட் லைட் வெயிட் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் டூல் for a website that empowers the content editors that manages the blog life cycle. ஸோ ஒரு blog மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த பேஜ் வந்து இருக்குது. ஓகே, லெட்ஸ் okay, before that I just take a duplicate copy of this because I'll try to create a new gaming app along with அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி சிலதை வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அண்ட் ஓகே, லெட்ஸ் கிளிக். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தி ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டெக்னிக்கல் ஸ்டாக் டெஃபினேஷன் இருக்குது, யூசர் ரோல்ஸ் அண்ட் ஆத்தென்டிகேஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஓவர்வியூ வந்து இங்கே டீட்டெயிலாக நமக்கு டாக்குமெண்ட் வைஸ் நமக்கு வந்து எம்டியில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்துடும். அலாங் வித் இது வந்து என்னென்னா, ஓகே இதுதான் ஆக்சுவலி ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட். தட் இஸ் வெரி கூல். இது இன்னொரு ஆப்பில் வந்து நான் பார்க்கல. பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராம்ப்ட் இது வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வேணுங்கிறத இனிஷியலாகவே நமக்கு வந்து பில்ட் பண்ணி கொடுத்துரு. ஓகே, பிளாக் சிஎம்எஸ் ப்ரோ, அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் என்ன, கோர் பர்பஸ் என்ன, like empower the content editors to create an edit schedule and publish the blog post through a secure admin panel while providing a clean public facing blog website. Application features வந்து என்ன, பேக் அண்ட் அட்மின் பேனல் என்ன இருக்கும், authenticated users only and public face to front end இருக்குது, சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, டேட்டாபேஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்டாக்கெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணணும், அண்ட் யூசர் ரோல்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ் வந்து இருக்குது, தென் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கூட எல்லாமே கொடுத்துருக்கு. ஓகே,
டிசைன்ஸ் கூட நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, தட் இஸ் வெரி கூல். பிகாஸ் அதர் டூல்ஸில் லைக் ரெப்லெட்டாக இருக்கட்டும், V0 Dev ஆர் ராக்கு, தென் லவபிள், இது எல்லாமே இந்த மாதிரி வந்து ரெக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணி தென் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இப்போ வரைக்கும் இல்லை. பட் திஸ் இஸ் ரியலி வெரி கூல் அண்ட் யூ கேன் டவுன்லோட் தி actual requirement download பண்ணிட்டு then you can start building the application. Okay, let's generate the app. Okay, let's see how it goes. And in the meantime வந்து okay, இதோட பர்பஸ் என்னன்னு எடுத்துட்டோம்னா, so given your scenario like ஒரு suppose if you are running a software company and build a website content, perhaps want to accelerate app building like ஒரு MVP லெவலில் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும் ஆர் ஒரு வெப் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்னா தென் அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். And speed and iteration, instead of building everything from scratch like UI and database and API hosting, you can define your idea in a plain English like another AI tool, get a number of runnable prototype much faster. This allows you to validate the ideas and show a demos to the client and stakeholders iterate. ஸோ ஆக்சுவலி வந்து இதுதான் நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் நமக்கு வந்து இதில் பில்ட் பண்ணுது. லைக் காம்பனண்ட் வைஸ் வந்து தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கு. தென் ஹூக்ஸ் ஓகே தனியாக இருக்குது. பேசிக்காக ரியாக்ட் டைப் ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி இது பில்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஜஸ்ட் கோ டு தி பேக்கேஜ் இன் ஜேசான். ஓகே, அண்ட் இதில் என்னென்ன இருக்குன்னா பேசிக்காக ரியாக்ட் இருக்குது. தென் ஓகே QR கோட் இருக்குது. நெக்ஸ்ட்டு தீம்ஸ் ஓகே அண்ட் டைப்ஸ் ரியாக்டெல்லாம் அதில் பில்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸோடு சேர்த்து ஒரு ஆக்சுவலாக வந்து என்னென்ன மாதிரியெல்லாம் கோடு அண்ட் காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வேணுமோ அந்தளவுக்கு வந்து டீட்டெயில்டாக நமக்கு வந்து கொடுத்துருக்கு. தட் இஸ் வெரி கூல். அண்ட் ஐ திங்க் யூ கேன் once it's done you can export it I believe. And other than that இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா தென் ஆப் இருக்குது. ஓகே, and once it's done you can preview their applications by here. And document MD okay, requirement document இருக்குது. then codes, of course you can see the actual code setups எல்லாம் on the flyல வந்து என்னென்ன இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். so this is the requirement document and along with some pages and split up பண்ணியிருக்கு. then services and types and libraries, hooks okay, custom hooks கூட இதில் பில்ட் பண்ணியிருக்கு. that is very cool. super base யூஸ் பண்ணியிருக்காங்க. okay, once it's done we'll see how it goes. Other than that, reduced dev cost for like simpler tools or internal utilities. This can save engineering hours by handling the boilerplate code generations எல்லாமே வந்து இது பண்ணலாம். And bridging business and tech like non-technical users கூட then they can use this site to build an application like ஒரு sketch or ஒரு Figma designs இருந்தாலுமே போதும். then they can understand the requirements and use the natural prompt to build an applications. And MVP or internal tools like ஒரு lightweight utilities or ஒரு MVP வந்து குயிக்காக நமக்கு வேணும்னா then you can use this. then no code tool like teams வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு பெருசாக இருந்தாலுமே then smaller companies-ஆக இருந்தாலுமே so this is really very helpful to build the actual ஒரு பேஸ் வந்து நம்மளால் வந்து பில்ட் பண்ணிக்க முடியும் with help of this tool. And pros வந்து like full stack generation, not just the UI but also the backend and DB integrations எல்லாமே இருக்குது. many no code tools leave the backend logic or infrastructure as a manual setup step, but இது அந்த மாதிரி கிடையாது. then prompt to app like the ability to type a prompt like build a survey tool with user login, responses stored and dashboard analytics, and get something scaffolding so saves a conceptual handoff overhead. And okay, so query கூட இதில் வந்து பில்ட் ஆகுது. ஓகே, ஸோ என்னென்ன டேபிள்ஸ் எல்லாம் இருக்கணும் அண்ட் மாக் டேட்டாஸ் எல்லாம் மாக் டேட்டா கூட இதில் வந்து பில்ட் ஆகி வந்துடும் நினைக்கிறேன் ஐ பிலீவ். பிகாஸ் போஸ்ட் அண்ட் கேட்டகரிஸ் அண்ட் ப்ரொஃபைல் டேபிள், ஈனம் டேபிள் அண்ட் ஸ்டோரேஜ் பக்கெட்ஸ் இருக்குது. ஓகே, டைப்ஸ் எல்லாமே இது இருக்குது. ஓகே,
திஸ் இஸ் ரியலி கூல் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டாக வந்து நான் மற்ற டூலில் வந்து இந்த மாதிரி நான் பார்க்கல. மேபி they have they might have implemented right away, but this is the tool which I see personally among those others. And Supabase வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதோட கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. And other than that, Supabase-ஓட actual migration, okay, and component JSON, okay. I think once it's done the complete project only I can able to see the application here. And visual refinement, like after generation you still have control via drag and drop and or UI editor to tweak the layout, change the flows and refine the behavior. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் ஒன்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆர் அப்ளிகேஷன் பில்ட் ஆனதும் you can adjust the designs and adjust the themes as well. And cost and time efficiency, of course the client suggests you can launch MVPs in hours or days rather than weeks or months, and reduce the cost actually complete இதை வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணும். Then deployable code and export, and of course as I mentioned earlier, once the application is done you can able to export it. And of course this is the button you can publish your generator application so that collaborative வந்து the team can use it. And I think it's still going on. And cons எடுத்துட்டோம் அப்படின்னா, like no tool is perfect, and because some caveats இருக்கும், like using Medo எடுத்துட்டாலும் flexibility and customization limits வந்து of course இருக்குது. Like while it generates a full stack, if you have a highly custom logic, complex workflow or performance sensitive modules, the generated code may not match what a hand coded team அந்த ஆக்சுவல் ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்கிறது வந்து ஸ்லைட்லி டிஃபராக இருக்கலாம். ஸோ தட் இஸ் ஹேஸ் டு பி enhanced or further based on your prompt. And platform risk and vendor logனு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. லைக் if you build a heavily using the Medo platform, then you may become a tied to it the ecosystem. ஸோ இது வந்து ஒரு Medo ஆக்சுவலி ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதோட பேஸ் பண்ணி நம்ம வந்து பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ டைட்லி இன்டகிரேட்டட் வித் மீடோட டைட்லி இன்டகிரேட்டட் ஆயிரும். ஸோ தேட் யூ ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் த கோட் அண்ட் நீங்கள் வந்து ஆன் டாப் ஆஃப் இட், ஒன்ஸ் த ஆக்சுவல் பேஸ் இஸ் ரெடி, ஆன் டாப் ஆஃப் இட் யூ கேன் still need to maintain it yourself. So that is the point we need to discuss. And other than that, scalability and complex architecture. So for example, a very large scale or high concurrency or specialized requirements எல்லாம் இருக்குது அப்படின்னா, like microservices or custom level custom backend infrastructures and unusual security constraints எல்லாம் இருக்குன்னா, this kind of tool may be less appropriate compared to the custom dev. Okay, in the meantime we'll try to see the other sites எல்லாமே நம்ம பார்க்கலாம். Okay, so இதில் வந்து ஓகே, இதில் இந்த சைட் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக சில சைட்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் செக். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஹோம் பேஜ் அண்ட் ஹெட்டர் ஃபூட்டர் அண்ட் தீம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கோர்சஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி and tech advisor. Okay, this is really very cool actually. என்டையராக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஐ திங்க் வீடியோ கூட இருக்கா, வாட்ச் ஸ்டோரி. ஐ திங்க் இது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கேட்டகரைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யா, ஆல் ரீஜன்ஸ் வந்து யா கேட்டகரைஸ் பண்ணலாம். அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கூட இதில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இதில் என்ன இருக்குது? ஓகே, ஸோ இதெல்லாமே எஜுகேஷன் லெவலில் இருக்குது. வெப்சைட் லெவலில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஐ திங்க் ஸ்பூக்கி விஸ்பர்னு ஒன்று இருக்குது. சாரி, இது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஐ திங்க் இது வந்து ஒரு மெசேஜ் வரணும் அப்படின்னா அதை வந்து கன்வெர்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே,
Hi, this is Praveen from India and கொடுக்குறேன் என்கோட் பண்ணுறேன் அப்படின்னா I think it's encoded. Yeah, this is really very cool actually. This இந்த மாதிரி வந்து நமக்கு ஆக்சுவலி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா I think it's really very helpful. You can encode it and also decrypt கூட நம்ம பண்ண முடியும்னு நினைக்கிறேன். Decrypt மோட் பண்ணோம் அப்படின்னா I think sorry இதை வந்து ஓகே இதை என்கோட் மோட் பண்ணுறேன். Hi, this is Praveen கொடுக்குறேன் அப்படின்னா I think it just copy and paste it over here, decode. Yeah, this is very cool. And I think what is still going on, I believe ஆப் வந்து ஸ்டில் போயிட்டுருக்கு. இந்த மீன் டைம் இது என்னென்னா மெயின் டேஷ்போர்ட் மாடர்ன் அட்மின் டேஷ்போர்ட்ஸ் வந்து அனலிட்டிக்ஸோட இருக்குதுன்னு நினைக்கிறேன். யா பவர் பிஐ லெவலில் எந்த அளவுக்கு நமக்கு பவர் பிஐ லெவலில் அச்சீவ் பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் மினிமல் லெவலில் வந்து ஐ கேன் திஸ் டூல் கேன் be achievable based on your requirement. This is very cool actually. Analytics, yes. Okay, pie chart and ஏரியா சார்ட் அந்த மாதிரியெல்லாம் நிறையா டிஃப்ரெண்ட்டாகவே நம்மளால் இது பண்ணிக்க முடியும். அண்ட் 30 days அண்ட் எக்ஸ்போர்ட் கூட நம்மளால் பண்ண முடியும். திஸ் இஸ் ரியலி வெரி கூல். அண்ட் ஐ திங்க் கேம் கூட இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செஸ் கேம் கூட ஆக்சுவலி இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சைனீஸ் ஆப்புங்கிறதால ஒரு செஸ் கேம் கூட அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஐ திங்க் இது எப்படி ஐ திங்க் இது நினைக்கிறேன். ஓகே, ஸோ செஸ் கேம் கூட நம்மளால் அவைலபிளாக இது யூஸ் பண்ண முடியுது போல். திஸ் இஸ் ரியலி வெரி குட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து ஒரு கேம்ஸு அண்ட் இ-காமர்ஸ் டூல்ஸ். ஓகே, ஐ திங்க் இ-காமர்ஸ் டூலோட பேசிக் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி கூல் ஆக்சுவலி. ஒரு டீசெண்டாக ப்ரொஃபஷ்னல் லுக்கில் வந்து ஒரு ப்ராடக்டெல்லாம் எப்படி வந்து டிசைனாக பண்ணி நம்மளால் வியூ பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது இதில். ஓகே, டீசெண்ட் ஸ்ட்ரக்சர். ஐ திங்க் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தா ஓகே கம்ப்ளீட்டாக இருக்குது. அண்ட் பிக்சர்ஸ் கூட நம்மளால் வியூ பண்ணிக்க முடியுது. ஓகே, ஸ்டாக் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் ஆட் டு கார்ட். எஸ், that is the one option. We can use it over here. That is the 30 days and I think case care instructions and shipping and about to the maker. So everything is available. I think you can add it to the cart. So in the particular options is available, I think you have to build it over here. And of course filters kuda namakku available irukku. That is very cool. And பேசிக்காக வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்டைல் குவிஷ் அண்ட் custom gallery, customer feedback and gallery, everything is as expected based on the e-commerce site. And tools கூட இருக்குது. அண்ட் ஓகே, டாஸ்க் ஃப்ளோ ஏஐன்னு எடுத்துட்டோம்னா ஓகே டாஸ்க்கை வந்து ட்ராக் பண்ணுறதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆந்த்ராபிக் அண்ட் மாடல் யூஸ் பண்ணி நம்மளால் இது பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் overseas and household values and scoring, everything is really very good compared to other. I think it's taking too much time, I believe, because based on the prompt it has to build so many pages, I believe. User authentication and authorization build ஆகும். content editor dashboard and blog post management. There are so many components and pages we'll have to create, so that it's taking this much time, I believe. And okay, in the meantime let's close it over here and சிம்பிளாக வந்து ஒரு கேம் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா. பெட் மேட்ச் பசில் கேம்னு ஒன்று இருக்குது. ஓகே, சிம்பிளாக வந்து இதை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த மீன் டைம் இது ஒன்று க்ரியேட் ஆகட்டும். அண்ட் ஐ திங்க் இதோட டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ண முடியுமா. ஐ திங்க் யூ கேன் see தி ஆக்சுவல் கண்டென்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஐ திங்க் வாட் இஸ் திஸ் ரீமிக்ஸ் ஆப்ஷன்.
remix to apps. Okay. ஓகே ஐ திங்க் வந்து க்ளோன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஐ பிலீவ் இதை வந்து ஷேர் பண்ணலாம். ஐ திங்க் யூ கேன் டவுன்லோட் இட் வயா த கியூஆர் கோட் வழியாகவும் நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸ்விட்ச் டு மொபைலில் கூட நமக்கு ரெஸ்பான்சிவ்னஸ் கூட நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஐ திங்க் இது வந்து மீடூவில் வந்து மொபைல் லெவலில் நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் வியூ திஸ் அப்ளிகேஷன் இன் யுவர் மொபைல் ஆப் ஆஸ் வெல். ஸோ மொபைல் ப்ரிவ்யூவில் வந்து நம்மளால் வியூ பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்விட்ச் டு பிசி அண்ட் ஓப்பன் இன் நியூ டேப். அண்ட் ரீமிக்ஸ் வந்து பண்ணால் என்ன ஆகும்? ஓகே, ஐ திங்க் இதை ரீமிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிரவீன்ஸ் டிசைனை நான் போட்டு ரீமிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ திங்க் it just clone the entire thing and create the actual application in under my name, I believe. Okay. I think it's taking some time. Skip the requirements வந்து okay, skip the requirements, just try to build the application and me do. Okay, இது வந்து let's இது என்னென்னா அந்த டிசைனை பேஸ் பண்ணி நமக்கு ஓகே இது ஆல்ரெடி வந்து அதே டிசைனில் நமக்கு வந்து ஜஸ்ட் காப்பி ஆயிடுச்சு. அப்படி என்டையராக இது காப்பி ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் ஐ திங்க் இந்த கோடும் நமக்கு என்டையராக இருக்குன்னு நினைக்கிறேன். யூ கேன் see all the entire code, common and footers and UI லெவலில் என்னென்ன UIs இருக்குது, carousel and cards. Actually compared to other AI tool, this is very much interested because there are so many custom level screens and pages have developed and implemented so far. I think you can export it, I believe. அதுக்கு என்ன ஆப்ஷன்? download the code. I think you just download it. It's downloaded. You can save it in your local and build on top of this code. And integration எடுத்துட்டோம்னா ஐ திங்க் இதில் வந்து ஸ்ட்ரைப் பேமெண்ட்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் யூ கேன் இன்க்ளூட் இட். அண்ட் பில்ட்னாவே இந்த டூலில் வந்து ஸ்ட்ரைப் பேமெண்ட்ஸ் இருக்குது, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இருக்குது. ஓகே, அண்ட் இதில் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன் யுவர் அப்ளிகேஷன் தட் ஆக்ட் ஆஸ் ஒரு சேட் அப்ளிகேஷனாக அதில் நம்ம இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக ஏதாவது வந்து லைக் ஒரு பாட் மாதிரி நம்மளால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் இமேஜ் ஜெனரேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ திங்க் இந்த டூல் வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னா ஓகே இது நான் கீ கேட்கும்னு நினைக்கிறேன், அதனால் இதை விட்டுறலாம். டெக்ஸ்ட் டு ஸ்பீச்னு இருக்குது. ஐ திங்க் இதுலேயும் வந்து மாடல் வரும். ஓகே, கூகுள் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஓகே இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கூகுள் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் add this feature in my current application. ஓகே, இதை நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா கூகுள் டெக்ஸ்ட்டுங்கிற இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் இந்த எக்ஸ்டர்னல் டூலை வந்து ஐ திங்க் that can be integrated into your current designல வந்து அதை integrate பண்ண ட்ரை பண்ணும். and this is something like the game, and this is also still going on. I think the code வந்து complete ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். I think it started building the application so that இது வந்து build ஆகுது. and ஓகே, ஐ திங்க் இது என்னென்னா ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. கூகுள் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷனுங்கிற ஃபீச்சர் வந்து இதில் ஆட் ஆகுது. தட் இஸ் வெரி கூல். அண்ட் மீடியூவில் வந்து ரீமிக்ஸ் நான் பண்ணிட்டேன் ஸோ தட் யூ கேன் க்ளோஸ் திஸ். அண்ட் நான் ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதும் ஐ திங்க் சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் it's really taking so much time. Obviously it will take time because entire code structure நமக்கு வந்து build பண்ணி கொடுக்குது. compared to other AI tool இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து ஒரு actual folder structure and front end, back end, database and mock datas and database scripts எல்லாமே வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறதால this definitely
will take that much time வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கும். I think that is acceptable. And ஓகே, ஐ திங்க் இதில் வந்து ENV ஃபைலில் வந்து ஆப் ஐடி கேட்குது. யா, ஸோ இதில் வந்து இன்டகிரேஷன்ஸ் கூட நம்மளால் பண்ண முடியும். அண்ட் ஏஐ டூல்ஸ் வந்து என்னென்ன, இதெல்லாமே ஏஐ டூல் அண்ட் ஆடியோ லெவல் டூல் வந்து இருக்குது அண்ட் சர்ச் டூல் இருக்குது. ஓகே, வெதர் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம், த நியூஸ் அண்ட் வெப் சர்ச் அண்ட் ஏஐ சர்ச் இது எல்லாமே வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சுவலி மீடூவில் அவங்க வந்து பில்டனாக வந்து அந்த டூல்ஸ் எல்லாமே வந்து இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் யூ கேன் யூஸ் திஸ் டூல் இன் யுவர் அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட யூசேஜஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு தான் இந்த கரண்ட் ஆப் யூசேஜுங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்குது. அதர் தேன் தேட் ஐ திங்க் இட்ஸ் பிரிட்டி மச் ஓகே, ஐ பிலீவ். ஐ திங்க் இட்ஸ் டேக்கிங் சம் டைம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வந்து இதை ஷோ பண்ண முடியலன்னு தான் நினைக்கிறேன். எனிஹவ், திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். த என்டையர் கோட் வந்து இங்கே வந்து பில்ட் ஆகிடுச்சு. ஓகே, அட்மின், டேஷ்போர்ட் அண்ட் எடிட்டர், யூசர் மேனேஜ்மெண்ட் அண்ட் லிப் இருக்குது. தென் ஹூக்ஸ் அண்ட் டிபி லெவலில் சூப்பர் பேஸ் அண்ட் ஏபிஐ லெவலில் வந்து என்னென்ன வந்து ஆட் பண்ணுங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துட்டாங்க. தென் காம்பனண்ட் லெவலில் வந்து லே அவுட் இருக்குது. தென் காமன் லே அவுட் என்ன, தென் யூஐ லெவலில் வந்து என்னென்ன ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்குது அலாங் வித் சம் கஸ்டம் ரியூசபிள் காம்பனண்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே செக்ரிகேட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தேட் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். யூ கேன் implement it based on your requirement. On top of this, I think I just completed all the features and try to explore this tool. This is very helpful. And if you don't have any technical knowledge, or if you have readily available, or if you need any MVP related tool as quick as possible, and this Medu platform AI tool will be very helpful for every developer and every team and every software company. And this is compared to other tool, this is very good. And because performance level it's okay, and try to explore all the features here. And I'll come up with a new AI in my next video. Thank you.